வெல்கம் டு தீபாஸ் கிச்சன். இன்றைக்கி வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை சேருங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 5 to 6 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. கடுகு 1 டேபிள் ஸ்பூன். கடுகு நல்லா பொரியட்டுங்க. பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்துருக்கோங்க. இதை ஸ்லைஸாக சிறுசாக நல்லா நறுக்கி எடுத்துருக்கோங்க. பத்து பல் பூண்டுங்க. 10 பல் பூண்டை பொடி பொடியாக நறுக்கி எடுத்துருக்கோங்க. அதுவும் சேர்த்திக்கலாங்க. பூண்டும் வெங்காயம் நல்லா வணங்கட்டுங்க. 2 தக்காளிங்க. 2 தக்காளியும் பொடி பொடியாக நறுக்கி எடுத்துருக்கோங்க. தக்காளி நல்லா வணங்கின கடைசியிலங்க நாம் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாங்க. உங்கள்கிட்ட கரம் மசாலா இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்திக்கங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி. தக்காளி கொஞ்சம் வணங்கிருச்சுங்க. இதை வணங்கின கடைசியில் ஒரு 6 பீன்ஸ் பொடி பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேங்க. 2 கேரட்டுங்க. நல்லா வணங்கட்டுங்க காய். அதுக்கப்புறம் 1 கேப்சிக்கனும் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேபேஜ், முட்டைக்கோஸை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பவுலில் 1 பவுல் இருக்கிற மாதிரி மட்டும் எடுத்துக்கோங்க கேபேஜை. இதுக்கெல்லாம் நாம் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் எடுத்துக்கலாங்க. காய் நல்லா வணங்கணுங்க. நம்ம ஊற்றிருக்க எண்ணெயிலேயே இந்த காய் எல்லாமே வணங்கணுங்க. அடிக்கடி இதை கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாங்க. நல்லா வணங்கட்டுங்க. அதுக்குள்ளே நாம் சாப்பாடு குக்கரில் நான் வச்சேங்க. குக்கரில் வச்ச சாப்பாட்டில் நாம் எடுத்து போட போகிறோங்க. நீங்கள் விசில் கம்மியாக விட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா சாப்பாடு நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு இருக்குங்க. நான் இன்றைக்கி குக்கரில் வச்ச சாப்பாடு தான் எடுத்து போட போகிறேங்க. நீங்கள் சாப்பாடு தனியாக வைக்கிற மாதிரி இருந்தாலும் ரொம்ப தண்ணி வச்சிடாதீங்க. கொஞ்சம் கம்மியாக தண்ணி வச்சிங்கன்னா சாப்பாடு இந்த மாதிரி பிரிஞ்சு வருங்க. நல்லா சாப்பாடு இப்போ சேர்த்திக்கலாங்க உள்ள.
நீங்கள் சாப்பாடு கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சிங்கன்னா இப்படி இந்த மாதிரி நீங்கள் கிளறும்போது வந்து அவ்வளோக்கா வந்து சாப்பாடு வந்து களி மாதிரி ஆகாதுங்க. சாப்பாடு ஒன்று ஒன்று ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வருங்க. இந்த மாதிரி கரெக்டான பதத்தில் நம்ம சாப்பாடு வந்து வடித்து எடுக்கணுங்க. அதான் சாப்பாடு இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வந்து இருக்குங்க. லைட்டாக வந்து போட்டு மிக்ஸ் பண்ணணுங்க. அப்படி மிக்ஸ் பண்ணும்போது தான் வந்து நமக்கு சாப்பாடு வந்து நல்லா அடி வந்து நல்லா பற்றி போகாதுங்க. சாப்பாடு நல்லா வறுபட்டால் அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்குங்க. இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக வந்து நம்ம ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தீபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.